சென்னை புது வண்ணாரப்பேட்டை இந்திரா நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆனந்தன், மணிகண்டன். இருவரும் தாவேகா கட்சியைச் சேர்ந்தவர்கள். அதே பகுதியில் கஞ்சா போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்த அதிமுக கட்சியைச் சேர்ந்த அகிலா என்பவரின் மகன் உட்பட அதிமுக கட்சியைச் சேர்ந்த நரேஷ், நவீன், காளீஸ்வரன், சுகுமார், பிரசாந்த் உள்ளிட்டோர் தாவேகா கட்சியில் இணைந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மணிகண்டனை சுற்றி வளைத்த நரேஷும் அவரது ஆட்களும் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மணிகண்டனின் மைத்துனர் விஷ்ணு என்பவர் உறவினர்களோடு சென்று நரேஷ் வீட்டில் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் 2 தரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் இரவு 9:50 மணிக்கு விஷ்ணு கடைக்கு சென்று இரவு உணவு வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது இந்திரா நகர் 8வது தெருவில் விஷ்ணுவை வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கத்தி, கோடாரி, பீர் பாட்டில் போன்ற பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளது. இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விஷ்ணு மீது அங்கிருந்த அம்மிக்கல்லை தலையில் போட்டு நசுக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பி சென்றது. நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. எப்ப செத்ததுக்கு அப்புறமா